ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் சுபைதா. இதுதான் நம்மளோட சேனலில் போடுற ஃபர்ஸ்ட் vlog. நிறைய ஷார்ட்ஸ் வந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து கொஞ்சம் பெரிய லென்த்தி வீடியோ. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்னை டு தேனி வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். லைக் சென்னை டு என்னோடய ஹோம் டவுன், தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்க என்னோடய ஹோம் டவுனுக்கு நான் போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் தனியாக வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். அந்த vlog தான் இப்போ இதில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் மார்னிங்கே கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டோம். அந்த வியூ நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால நான் உங்களுக்கு காமிச்சேன். மார்னிங் வந்து இட்லி சாப்பிட்டுட்டோம் ஹோட்டலில் போயிட்டு. ஆஃப்டர்நூன் என்ன பிளான் வச்சுருந்தோம் அப்படின்னா, மட்டன் சூப் வச்சு ரைஸ் போட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சலீம் வந்து மட்டன் வாங்கிட்டு இருந்தேன். செம்ம வெயில், நம்ம சென்னையில் சொல்லவே வேணாம், செம்மையாக போட்டு தாக்கிட்டு இருந்துச்சு. நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். மட்டன் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு மட்டன் எவ்வளோ வாங்கியிருக்கோம், அவங்க எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு கூட்டத்தில் எங்களுக்கு தெரியல. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அதை கொஞ்சம் மெஷர் பண்ணிவிட்டு நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோடய ட்ரைபேட் வந்து உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று ஆர்டர் போட்டேன். பட் அதுவுமே எனக்கு சரியாக வரல. ஆன்லைனில் நான் அமேசானில் தான் போட்டேன். ஸோ அதை ரிட்டன் போட்டாச்சு. மட்டன் சூப்பு தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நானுமே வந்து வச்சதில்லை மட்டன் சூப்பு, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சேன். பட் ஃபர்ஸ்ட் டைமே வந்து பர்ஃபெக்டாக வந்திருந்தது. டேஸ்ட்டு ரெசிபி வேணுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். எனக்கு வந்து குக்கர் நான் எல்லாமே பண்ணிவிடுவேன். ஆனால் குக்கர் மூடி மட்டும் என்னால் மூடவே முடியாது. எப்போவுமே தெரியல, சலீம் இருந்தால் தான் அது எனக்கு கொஞ்சம் ஈஸியான விஷயமா இருக்கும். இல்லைனா ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தான் நான் குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ சலீம் இருந்தனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அவனே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுவிட்டு பாருங்களேன் அதில் ஸ்டைலாக விசிலை போட்டுவிட்டு திருப்புவான். அவனுக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ குக் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் காட்டுவான். அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 90s சாங்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக நான் 90ஸா 2Kவான்னு எனக்கே தெரியல. நான் 99 போனேன். ஸோ யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், 90ஸா 2Kவான்னு சொல்லிட்டு. அந்த சாங்ஸ்க்கெலாம் நல்லா வைப் பண்ணிகிட்ருந்தேன். வைப் பண்ணிகிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா வெளியில் செம்ம காட்டிகிட்ருக்கு வெயில். ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன் டைமு. அவ்வளோ பயிர் வெளியில் இருந்த வயலில் இருக்க பயிர் எல்லாமே காஞ்சி போச்சு. அவ்வளோ காட்டிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். அந்த கிளிப்பிங் நான் எடுக்க மறந்துட்டேன். புதுசாக வீடியோ ஷூட் பண்ணுறனால எனக்கு ரெகுலராக எடுக்க முடியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னோடய ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பேக்கிங் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. சலீம் எல்லாத்தையும் மடித்து கொடுத்துட்டு இருந்தான். ஸோ நான் சைடில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே ஈவினிங் ஆன உடனே காஃபி டீக்கு பதிலாக அந்த சூப் இருந்தனால அதையே கொஞ்சம் சூடு பண்ணி 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு குடிச்சிக்கிட்டோம். ஆஃப்டர்நூனை விட ஈவினிங் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த கறியெல்லாம் வந்துட்டு ஊறி இருக்கும் இல்லையா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு போகிறதுக்கு ஒரு பக்கம் ஓகே, நம்ம ஊருக்கு போகிறதுக்கு ஒரு பக்கம் சலீமை விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு 2 மனசோடு நான் கிளம்பிட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து கிளம்பியாச்சு. இதுதான் நான் போட்டிருந்த காஸ்ட்யூம். என்னென்னா ட்ராவல் டைமில் இப்படி போட்டால் தான் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ டிஷர்ட் ஒன்று ஷார்ட்ஸோடு பேர் பண்ணிக்கிட்டேன். சலீம் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டுட்டு கொஞ்சம் கிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். எனக்கு வந்து 10 o'clock பஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து பஸ் ஸ்டாப் போக ஒரு ஆல்மோஸ்ட் 20 minutes ஆகும். போகிற வழியில் நான் லெமன் ஒன்று வாங்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பஸ்ஸில் வந்து போகிறப்போ வாமிட் வர ஃபீலிங் இருக்கும். ஸோ லெமன் வாங்கிக்கிட்டேன். சலீம் இருந்தால் தெரியாது, தனியாக போகிறனால என்னென்ன சேஃப்டியாக பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிக்கிட்டேன். நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோங்க. ஆல்மோஸ்ட் 1 hour வெயிட் பண்ணி 11 o'clock தான் பஸ் வந்துச்சு. ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்து கொஞ்சம் நேரம் மூவ் ஆகிட்டு இருந்தது. அப்போயே எனக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. லெமன் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து ஏசி பஸ் புக் பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி த்ரோட் பெயின். ஸோ சலீம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எனக்கு காஃபி போட்டு நீ கீழே இறங்கி போய் வாங்கி கொடுக்க வேண்டாம், நான் ஃப்ளாஸ்கில் போட்டு கொடுக்குறேன்னு சொல்ல காஃபி போட்டு கொடுத்துட்டான். நான் ஒரு அரௌண்ட் 12 o'clock இருக்கும், நான் வந்து ஒரு கப் காஃபி வந்து குடித்தேன். அந்த கிளிப்பிங்ஸ் வந்து என்னால் இப்படி வச்சு எடுக்க முடியல. ஸோ சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணிடுறேன். 12 o'clock செம்மையாக இருந்ததுங்க. ஒரு சோலோ ட்ராவலில் ஒரு காஃபி குடிச்சிட்டு லைக் நம்ம சின்ன வயசுலேருந்து நினைப்போம் இல்லையா, நம்ம இந்த மாதிரிலாம் போகணும், தனியாக போகணும், ட்ராவல் பண்ணணும், நம்ம பிடிச்சது செய்யணும்னு, அது மாதிரி இருந்தது. அப்புறம் நான் நல்லா படுத்து தூங்கிட்டு அரௌண்ட் ஒரு 3:30க்கு வந்து பஸ் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. எல்லாருமே வந்துட்டு வாஷ்ரூம் போகிறதுக்காக இறங்குனாங்க. எனக்குமே கொஞ்சம் ஸ்டொமக் பெயினாக இருந்தது. வாட்டர் நிறைய சிப் பண்ணனால எனக்குமே கொஞ்சம் வாஷ்ரூம் போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ நானும் இறங்கி போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு எல்லோரும் வெளியில் டீ கடையில் காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. நமக்கு தான் நம்ம புருஷன் அழகாக வந்துட்டு காஃபி போட்டு கொடுத்துருந்தேன். நான் அதை பஸ்லேயே உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நான் நல்லா தூங்கிட்டேங்க. அது எப்படி சொல்கிறது, நல்லா தூங்கிட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனால்
எப்படி நம்ம ஊர் வந்துருச்சான்னு ஒரு அந்த 80% தூக்கத்திலே இருந்தேன். அப்புறம் ஒரு 5:30க்கு எழுந்து பார்த்தப்போ, அழகா நம்ம ஊரோட மவுண்டைன்ஸு, அந்த வியூஸு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மாரி பார்க்குறதுக்கு. ஏன்னா, நம்ம ஒரு 23 இயர்ஸ் ஒரு ஊர்ல இருந்துட்டு, சடனா ஒரு 2 இயர்ஸ் வேற ஊர் போறப்போ, அந்த அந்த ஹோம் சிக்ல இது ஹோம் டவுன் சிக்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருந்தது. அப்புறம் ஒரு 6:30க்கு போல் நான் இறங்கிட்டேன். அப்பா தான் பிக்கப் பண்ணாங்க ஊருக்கு போனதே அம்மா கையால் சூப்பராக ஒரு காஃபி. சேலஞ்சில் காஃபியே குடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஓகே, இனிமேல் கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணுறேன். இதோட இந்த விலாகை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா?